ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம வந்து டூ டூஸை வந்து இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து டிஸ்பிளே பண்ணுறது எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பை நமக்கு இப்போ என்ன பண்ணோன்னா டெலீட்டு. சரியா? ஸோ டெலீட்டுக்கு இப்போ ஏதாவது பண்ணியிருக்கோமா, கோடில் ஏதாவது எழுதியிருக்கோமா? ஆமாம், டெலீட் டு டூ ஆக்சுவலி வந்துட்டு இதில் இருந்து மட்டும் ரிமூவ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இப்போ இதில் ஆக்சுவலி என்ன பண்ணோன்னா எனக்கு நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நான் இங்கே ரிமூவ் பண்ணுவேன், ரிமூவ் ஆகும். பட் ஆக்சுவலி வந்துட்டு நான் மறுபடியும் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து நான் ரிமூவ் பண்ணாதனால மறுபடியும் அது வந்துடும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, லோக்கல் ஸ்டோரேஜில் கூட நான் என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஹவு டு ஐ டூ தட்? எப்படி பண்ண போகிறேன்னா, இப்போது இதில் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய ஐடியா இப்போ இது மாதிரி பல ஐடியாஸ்லையும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்னோடய ஐடியா என்னென்னா, ஆக்சுவலி இதில் எங்கே இருக்குது, டெலீட் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது. ஓகே, ஸோ டெலீட் பண்ணும்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்படி எடுத்து டூ டூஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு டூ டூஸாக லூப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா ஆக்சுவலி வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்துட்டு டூ டூ டெக்ஸ்ட்டை மட்டும் அனுப்பியிருக்கிறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கம்மா போட்டு இண்டெக்ஸன் கூட எடுத்து, சாரி பாருங்கள். நான் இப்போ என்ன ட்ரை பண்ணேன், என் மைண்டில் என்ன இருக்குன்னா, இண்டெக்ஸ் கிடச்சின்னா அந்த இண்டெக்ஸை வச்சு அந்த அறையில் ஈஸியாக ஸ்ப்ளைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்குது. சரியா? ஸோ எனக்கு இண்டெக்ஸ் வேணும். டெலீட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எந்த இண்டெக்ஸில் உள்ளதை டெலீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு வேணும். ஓகே, ஸோ அதனால தான் இண்டெக்ஸை நான் முதல்ல இங்கே எடுக்கிறேன், அதுக்கப்புறமா இங்கே எடுக்கிறேன். அண்ட் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் கிடைக்கும் இண்டெக்ஸை வாங்கி இதில் செகண்ட் பேராமீட்டரை நான் இண்டெக்ஸையும் கூட பாஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு அர்த்தம் என்னென்னா, டெலீட் டு டூ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது செகண்ட் பேராமீட்டரை எனக்கு இண்டெக்ஸு கிடைக்கும். எந்த இண்டெக்ஸில் உள்ளதை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அலர்ட் இண்டெக்ஸை பார்ப்போம், இண்டெக்ஸ் கரெக்டாக கிடைக்குதான்னு முதல்ல பார்ப்போம். ஸோ பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், எரர் வந்துடுச்சு. பார்ப்போம் என்னென்னு. I is not defined on click index.html. எங்கே எந்த எரர் இருக்குது, 91ல் என்ன சொல்லுது, I is not defined. எங்கே நாட் டிஃபைன்டு, இங்கே I டிஃபைன்டா, டிஃபைன்டு தான். இங்கே I டிஃபைன்டா, டிஃபைன்டு தான். வாட்? ஓ, இங்கே இந்த ஐ இப்படி கிடைக்காதோ, பார்ப்போம். ஓ சாரி, சரியா, ஐ வந்து கன்கேட்னேட் பண்ணணும். சரியா, முதல்ல கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் முதல்ல. ஓகே, கரெக்டாக வருது. ஸோ நான் ஐன்னு சும்மா போட்டிருந்தேன், அது வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்காக போடணும். ஈவெண்ட்டுக்கு நம்ம இப்படி தான் போடணும், பட் இங்கே வந்து ஐ வேரியபிளுங்கிறதுனால அதை கன்கேட்னேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இண்டெக்ஸு கிடச்சாச்சு, ரைட்டா? ஒவ்வொரு இது கிளிக் பண்ணும்போதும் நமக்கு அதோட இண்டெக்ஸ் இப்போது கரெக்டாக கிடைக்கும். இப்போ வினேஷ் கிளிக் பண்ணால் இண்டெக்ஸ் வந்து 0, இங்கே ரமேஷ் 0 1 2. இது ஏன் இப்போ 3 காமிக்குதுன்னா, ஓகே புரிஞ்சுது, பழசே வச்சிட்ருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு இதில் வந்து நம்ம என்ன மட்டும் தான் பண்ணுறோம், ரிமூவ் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகேவா? ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனி வந்துட்டு மொத்தத்தில் ரீலோட் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி தான் டோமில் வந்துட்டு இது எல்லாமே வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் இங்கே பேட்ச் ஆகுதுன்னா அது வந்துட்டு பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது சுரேஷுக்கு வந்து இப்போ 0 1 2 இண்டெக்ஸ் இருக்கும். அந்த செகண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு மாறவே செய்யாது. சரியா? அது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் பாருங்கள், 0 1 2 இப்படி இருக்குது. இப்போ நான் இந்த 1 மாற்றினோடனே சுரேஷ் வந்துட்டு மேலே வந்து அவருக்கு 1லாம் ஆகாது. பாருங்கள், இப்போ நான் கணேஷை மாற்றுறேன், அந்த கணேஷ் மட்டும் ரிமூவ் ஆகும். ஓகே, கணேஷ் ரிமூவ் ஆகிடுச்சு. பட் அந்த இடத்துல அந்த 1 வந்துட்டு காலியாக தான் இப்போ இருக்கும். புரியுதா? காரணம் என்னென்னா, நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட் இப்படி தான் ரிமூவ் பண்ணுறோம்.
ஸோ நான் இனி இப்படி பண்ண போகிறதில்ல. நான் ஆக்சுவலி என்ன பண்ணுவேன்னா இனி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். ஓகே, ஒரு டெலீட்டில் இந்த இண்டெக்ஸ் கிடைக்கும்போது முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்து எடுத்து அந்த இதை ஸ்ப்ளைஸ் பண்ணுவேன். சாரி, ஸ்ப்ளைஸுங்கிற வேர்டு இப்போ நான் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்காது. ஆக்சுவலி நான் அதை ரிமூவ் பண்ணுவேன். சரியா? இப்போது எந்த இதை கிளிக் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து நான் எடுத்து விட்ருவேன். எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நான் எதை கூப்பிடுவேன்னா இந்த கெட் டு டோஸ் கூப்பிடுவேன். அப்போ மறுபடியும் நமக்கு அங்கே என்ன அரே இருக்கோ அதை பேஸ் பண்ணி இங்கே க்ரியேட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இந்த இது தேவையில்லை. சரியா? அதாவது இந்த இடத்துல நான் மறுபடியும் கெட் டு டோஸை கூப்பிடுவேன். ஸோ இந்த கெட் டு டோஸை இங்கே கூப்பிட்றதுக்கு முன்னாடி லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்து அதை நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். எதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணியிருந்தோமோ அதை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், டூ டூஸ் எடுத்துகிட்டு கெட் ஐட்டம்ஸ், நமக்கு டூ டூஸ் எடுக்கிறதுக்கு தனியாக ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம்ல, சேவ் டூ டூஸ், கெட் டூ டூஸ். ஓகே, இது மறுபடியும் எழுதிட்டுருக்கோம்ல. ஸோ முதல்ல பாருங்கள், இந்த கெட்டு டூ டூஸ் இதை வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து கெட் பண்ணுறது இங்கே ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்குது, இங்கே ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்குது. ஸோ முதல்ல இது தப்பு. முதல்ல இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். எப்படின்னா ஃபங்க்ஷன் கெட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எங்கேயாவது நமக்கு வந்துட்டு நிறைய வாட்டி ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாக போட்டுக்கணும். ஓகே, இது கெட்டு டூ டூஸ் பதிலாக கெட்டு டூ டூஸ் ஃப்ரம் லோக்கல். ஓகே, ஸோ இங்கே இருக்குது அதே கோடு தான், இங்கே எழுதியிருக்க இந்த விஷயந்தான். இதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கும்போது அதை எடுத்துகிட்டு ஒருவேளை அதில் வேல்யூ இல்லைன்னா எம்டிஆர் ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா பாஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுங்கிற லாஜிக். சரி, அதுதான் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரிட்டர்ன் டூ டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே இவ்வளோ எழுத வேண்டாம், ஜஸ்ட் இந்த லைனோட முடிச்சிடலாம். லெட் டூ டூஸ், லெட் ஓல்டு டூ டூஸ் ஈக்குவல் டு என்னது, நம்ம இப்போ எழுதியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னது, எஸ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ கோடும் வேண்டாம். ஸோ இப்படி 5 லைன் கோடு எழுதுனதை நம்ம வந்துட்டு இதில் முடிச்சிட்டோம். அந்த 5 லைன் கோடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. புரியுதானே? இதில் யாருக்கும் டவுட் இல்லையே? நான் வந்துட்டு திருப்பி இது எழுதணும்ல, அதனால் அப்படி எழுதாமல் இப்போ அதை ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கிட்டேன். அதனால் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இதே வந்து எங்கேயும் யூஸ் பண்ணலாம். இன்னும் யூஸ் பண்ணியிருக்கோம் சேவ் டூ டூஸில், அதுலேயும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் வேண்டாம். ஸோ மறுபடியும் அந்த 5 லைனை திருப்பி எழுதுறதுக்கு பதிலாக அதை ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி அதை நம்ம இப்போ ஈஸியாக எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் இதில் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதில் இன்னொன்று ஆட் பண்ணுவோம். 1 2 3 ஆட் பண்ணுறோம், ஆட் கொடுக்குறோம், கரெக்டாக ஆட் ஆகுது. ரிஃப்ரெஷ் பண்ணுறோம், ஆட் ஆனது அப்படியே இருக்குது. அப்போ ஓகே, நம்ம பழைய ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெலீட் டு டூ கொடுக்கும்போது எனக்கு இண்டெக்ஸ் கிடைக்குது. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டூ டூஸை எடுத்துகிட்டு இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதை ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டிடி சொல்ல வேண்டாம். ஒரு அறையிலேருந்து குறிப்பிட்ட ஒரு இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நார்மலாக நம்ம பாப்பு அப்புறம் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கடைசியில் உள்ளது முதல்ல உள்ளது அந்த மாதிரி. பட் நமக்கு எக்ஸாக்டாக ஒரு இதில் உள்ளதை ஒரு இண்டெக்ஸில் உள்ளதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஸ்லைஸ் போடுவோம் ப்ரோ. ஸ்லைஸ் போட்டு அது எந்த இண்டெக்ஸ்னு போட்டு அதுலேருந்து எத்தனை எலமெண்ட் அப்படிங்கிறது மாதிரி கூட கொடுக்கலாம். நார்மலாக ஸ்லைஸ் போட்டு எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கலாம். பட் அதை விட நமக்கு இப்போ ஸ்லைஸு கரெக்டாக இருக்கும். காரணம் என்னென்னா இப்போ பாருங்கள், இப்போ ஓல்டு டூ டூஸில் ஸ்லைஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ ஸ்லைஸும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு கரெக்டாக பார்க்கணும். அதில் வந்து ஒன்று அதோட அந்த அறையே இது பண்ணோம், ஒன்று வந்துட்டு அந்த அறையில் உள்ளதை அப்படியே வச்சுட்டு புதிய அறை க்ரியேட் பண்ணோம், அப்படிலாம் இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இதில் கன்சோல் மறுபடியும் போடுறேன், உங்களுக்கு இதை டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ இதில் இண்டெக்ஸ்லேருந்து 1. ஓகே, இப்போ பார்ப்போம். இதுதான் டிடி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதில் நான் வந்துட்டு ரமேஷை ரிமூவ் பண்ணுறேன்னா ஓல்டு டூ டூஸில் என்ன வருது, ஸ்ட்ரிங்ஃபை வாட்டர் இருக்குது. ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் டூ டூஸில் ஓல்டு டூ டூஸ்க்கு தான் நான் ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும், கெட் டூ டூஸ் ஃப்ரம் லோக்கல்.
ஸோ இப்போ அவுட்புட் பார்ப்போம். இதை ரிமூவ் பண்ணுறேன், மறுபடியும் ரமேஷை வந்துட்டு தூக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு ரமேஷ் இருக்குது கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து இதில் ஆக்சுவலி ரமேஷ் இல்லை, தெரியுதா? சுரேஷ் ரமேஷ், இது அடுத்து எங்கேருந்து வந்துன்னு தெரியல, இதை விட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்கள் ரமேஷ் இருக்குது. ஸோ இந்த ரமேஷை ரிமூவ் பண்ணனால அந்த ரமேஷ் வந்துட்டு மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து போயிடுச்சு. ஏன்னா ஸ்ப்ளைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணுது அப்போ, உங்களோட அந்த அரேயே என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். சரியா? புதிய அரே க்ரியேட் பண்ணலை. ஓல்டு டு டூஸ் அப்படிங்கிறது வந்து தான் நம்மளோட ஆக்சுவல் அரே. அதை தான் நான் மறுபடியும் என்ன போட்டிருக்கேன், கன்சோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ப்ளைஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டரில், ஸ்ப்ளைஸுங்கிறது வந்து டெலீட் பண்ணுறதுக்கு இல்லை. அதோட இப்போ ஜென்ரலாக வந்து புஷ் அப்படிங்கிறது வந்துட்டு கடைசியில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது இருக்க மாதிரி, ஸ்ப்ளைஸுங்கிறது வந்துட்டு கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை. அதோட டெஃபினிஷன் வேறு, அதில் இன்னும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. பட் அதை க்ளவராக நம்ம யூஸ் பண்ணால் ஒரு அறையிலேருந்து எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்ப்ளைஸு கரெக்டாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ ஸ்ப்ளைஸை பொறுத்த வரைக்கும் எந்த எலமெண்ட்லேருந்து எத்தனை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இதோட அர்த்தம். ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும், அவங்க எந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணாங்களோ அந்த இண்டெக்ஸ், அதில் இருந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணு, அதாவது அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கிறது இதோட அர்த்தம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதை கொண்டு எங்கே பண்ணணும், லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ரிமூவ் பண்ணதை மறுபடியும் கொண்டு லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்டோரேஜ் டாட் டூ டூஸ் ஈக்குவல் டு இப்போ இருக்க ஓல்டு டூ டூஸை ஸ்ட்ரிங்ஃபை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஓல்டு டூ டூஸை எடுக்கிறேன். அடுத்து வந்து அதில் வந்துட்டு அவங்க தந்த இண்டெக்ஸ் எதை அவங்க டெலீட் பண்ண நினைக்கிறாங்களோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். அந்த புதிய ஓல்டு டூ டூஸை கொண்டு டூ டூஸில் போடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், கெட்டு டூ டூஸை மறுபடியும் கூப்பிட்றேன். சரியா? ஸோ இதுக்குள்ளாடி இன்னும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, வருவோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ரமேஷை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். சரியா? என்ன ஆகுதுன்னா ரமேஷ் இங்கே ரிமூவ் ஆகிருக்கு, சுரேஷுக்கு அடுத்து ரமேஷை காணலை. ஆனால் பழைய டேட்டாவை என்ன இருக்குது, அப்படியே இருக்குது. புரியுதா? ரைட்டா? அது மட்டும் தான் இப்போ பிரச்சனை. ஆக்சுவலி நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே கரெக்டாக சுரேஷுக்கு அடுத்து ரமேஷ் காணலை. அதே மாதிரி இதில் இருந்தும் ரிமூவ் ஆகிருக்கு, சுரேஷ் அடுத்து ரமேஷை காணலை லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்தோம். பட் ஸ்டில் வந்து நமக்கு இப்போ ஒரே பிரச்சனை, ரெண்டாவது செட்டு கெட்டு டூ டூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பழசை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், டோம்லேருந்து ரிமூவ் பண்ணணும். சரியா? ஸோ எப்படி ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள், ஒரு சிம்பிள் மெத்தட், பெட்டர் மெத்தட்ஸ் கூட இருக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சதை வச்சு சிம்பிள் மெத்தட்னா பாருங்கள், இந்த யூஎல் இருக்குல்ல, அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த யூஎல்லில் இருக்கக்கூடிய அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணணும். அவ்வளோத்தையும்னா அதில் இருக்கக்கூடிய HTML கண்டென்ட் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், சிம்பிளாக டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டு டூ லிஸ்ட், அதுவே சொல்லிடுச்சு. சரியா? ஜஸ்ட் இன்னர் HTML எம்டி ஆக்குறேன், அவ்வளோதான். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன்ல, ஒரு விஷயம் இன்னர் HTML என்னென்னா அதில் கண்டென்ட் நம்ம போடுறதுக்குன்னு நினச்சிருப்போம். அதை வந்து எம்டி ஆக்குனா அதில் இருக்க அவ்வளோ கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்கணும். அதான் ஒரு ப்ரோக்ராமர் யோசிக்க வேண்டியது. சரியா? ஸோ இப்போ அவுட்புட் பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸை ரிமூவ் பண்ணுறேன், எக்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு, ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிடுச்சு, ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிடுச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஏபிசி ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிடுச்சு, 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 ரிமூவ் ஆகிடுச்சு, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், அப்படியே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே நம்ம முடிச்சாச்சு. கிளியரா? ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு பெருசாக இதில் நம்ம வந்து எதுவுமே படிக்கலை, சின்ன சின்ன விஷயங்கள் எழுதி நம்ம படித்த விஷயங்கள் தான். அதை எப்படி ஸ்ப்ளைஸ்லாம் படிக்க சொன்னது, இன்னர் HTML படித்தாச்சு. ஸோ இஃப் தெரியும், இதில் சில விஷயங்கள் நம்ம புதுசாக படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அப் அண்ட் சைல்டு, இன்னர் HTML படித்தாச்சு. ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே பிளாக் ஆஃப் கோட் திருப்பி திருப்பி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத படித்தோம். சரி, இப்படி தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். என்ன சில பேர் ஹோம்ஒர்க் பண்ணலை, கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி இருந்தால் நமக்கு முடிக்க முடியாது. இப்போ நான் சொல்லும்போது எல்லாமே ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பண்ணும்போது பக்கு வரும், எரர் வரும், அதை சரி பண்ண பார்க்கணும். அப்போ நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு மேலே நான் தந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே என்ன நிறைய எக்ஸசைசஸ் பண்ணி பார்க்கணும்.
நம்ம நான் கிளாஸ் எடுத்துட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் வந்துட்டு ஒரு 5-6 நாள் இந்த கிளாஸ் போயிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். புரியுதா? ஸோ அடுத்த ஹோம்ஒர்க் வந்துட்டு இதில் இனி அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்துட்டு என்ன எக்ஸ் மாதிரி என்ன ஒரு விஷயம் வைக்கணும். இப்போ டூ டூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விஷயம் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணுவோம். இப்போ பண்ணி முடிச்ச டாஸ்க் எல்லாம் டிக்கு பண்ணும். சரியா? டன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நீங்கள் இதில் ஒரு டன்னு ஒரு பட்டன் வச்சுட்டு அந்த டன்னை கிளிக் பண்ணும்போது அது டன் அப்படிங்கிற மாதிரி மேபி டன் ஆனதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு லைன் இதில் விழுதலாம், கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுருப்போம், டன் ஆனதெல்லாம் ஒரு கட் பண்ணி விடுவோம்ல பெண்ணை வச்சு, ஓகே இது முடிஞ்சுன்னு. அது மாதிரி அந்த டன்னை கிளிக் பண்ணும்போது இது கட் ஆகட்டும். சரியா? ஸோ டன்னை கிளிக் பண்ணியாச்சுன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரைக் த்ரூ ஆகணும். ஸோ வந்து ஓகே இது முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு டன்னை கிளிக் பண்ணியாச்சுன்னா அது கட் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு அது பட்டன் வந்துட்டு அன்டன்னாக மாறிடணும். ஸோ அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் நம்ம மிஸ்டேக்காக கிளிக் பண்ணியிருந்தா வந்துட்டு நமக்கு திருப்பியும் ரிவர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டன்னுங்கிற பட்டன் வேணும். டன் ஆயாச்சுன்னா அது வந்துட்டு என்ன ஆகணும், ஸ்ட்ரைக் த்ரூன். அதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் உண்டு, ஸ்ட்ரைக் த்ரூன்னு ஏதோ சிஎஸ்எஸ், அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் த்ரூன்னு தான் நினைக்கிறேன். அதாவது எல்ஐ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நினைக்கிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ நினைக்கிறேன். எது லைன் த்ரூ? ஆமாம் லைன் த்ரூ. இதில் போனோம் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கட் ஆகிடும். சரி இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எப்படி பண்ணுவீங்க, இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக நீட்டாக பண்ணணும். ஸோ என்னென்னா நம்ம அதுக்கு முதல்ல என்ன வைக்கணும்னா, இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வச்சுருக்கோம். இதை வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் மாற்றணும். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டில் வந்துட்டு 2 கீ இருக்கணும். ஒன்று வந்துட்டு டைட்டில், அது இப்போ இருக்கக்கூடிய இந்த கீ. அப்போ நம்ம இப்போ எல்லா இடத்துலையுமே டேரெக்டாக புஷ் பண்ணதுக்கு பதிலாக அந்த டைட்டில்ங்கிற கீயில் ஒரு ஆப்ஜெக்டாக வச்சு புஷ் பண்ணோம். அதுக்கு கூட டன் அப்படிங்கிற ஒரு கீ இருக்கணும். அது வந்துட்டு டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் இருக்கணும். டன் அவங்க கிளிக் பண்ணால் ட்ரூ ஆகும். ஸோ சின்ன ஒரு சேஞ்ச். அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கிறத இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண வேண்டிய இருக்கனால நம்ம அதை ஆப்ஜெக்ட் ஆக்குறோம். அதுக்கு மேலே வேறு எல்லாம் அஸ் எ ப்ரோக்ராமராக யோசிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. யாருக்கா டவுட் இருக்கா? இல்லையா? ஓகே, அப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன்.